"என்னாச்சு கண்மணி? ஏன் வந்து அமைதியா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அன்பு கேட்கும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. உங்க தம்பிய பாருங்க. சிகரெட் வந்து குடிக்கிறத வந்து வீட்டுக்காரம்மா பாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, நான் வந்து கீழ மறைச்சு வச்சுட்டு எதுவுமே சாப்பிடாத மாரி அவங்க முன்னாடி நடிக்கிறாரு. அது எப்படி சரியாகும்? ஒரு மனைவிட்ட வந்து நாம செய்யக்கூடிய செயல வந்து மறைச்சா நல்லாருக்குமா?" அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அத அவரு உணர்ந்துட்டாரு. அதே நேரத்தில வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம போய்ட்டயும் அவர் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. ஸோ வந்து எப்பயுமே வந்து கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சின்ன பிள்ளையா அப்படித்தான் இருக்கும்போது மார்க் கம்மியா இருக்கு அப்படின்றத வந்து எங்க அம்மாட்ட சொல்லாம சித்தியெல்லாம் கூட்டு போய் நான் அத கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அத இப்ப நான் உங்கட்ட சொல்லிர்றேன். நீங்க இது மாரி எந்த தப்பு பண்ணியிருந்தாலும், இல்ல உங்களுக்குள்ள எந்த மறைவு இருந்தாலும் என்ட்ட ஓப்பனா சொல்லலாம் அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குற மாரி நடிக்க ஆரம்பிச்சுறாரு. மனசுக்குள்ள அவரோட எண்ணங்கள் எல்லாமே நம்ம வெண்ணிலாட்ட வந்து பேசுனது, பழகுனது எல்லாமே கண்மணிக்கு தெரிஞ்சுன்னா, கண்டிப்பா கண்மணினால தாங்கவே முடியாது. நம்ம மேல அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கா. இது எப்படி நான் வந்து அவட்ட சொல்ல போறேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்றாருன்னா, வீடியோ கால்ல வந்து அதாவது வந்து வீடியோ வந்து ஒண்ணு பதிவு பண்றாரு ஃபோன்ல. கண்மணிட்ட நம்ம நேரடியா பேச முடியாது. பட் ஆனா வீடியோல நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாமே வெண்ணிலாவ தான். ஆனா வெண்ணிலா வந்து ஒரு கட்டத்தில வந்து என்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. எங்க அம்மா வந்து வற்புறுத்தினனால, உங்க அம்மா மூலியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனா ஆரம்பத்தில உன் மேல எனக்கு எந்த ஒரு அன்பும் கிடையாது. போக போக உன்னுடைய லவ் எனக்கு புரிஞ்சுச்சு. இப்ப நான் உன்னைய மட்டும் தான் லவ் பண்றேன். வெண்ணிலா இதில வந்து எந்த இடத்துலயும் வரமாட்டா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அன்புட்ட வந்து வராங்க. "என்னைய தானே நீ விரும்புற. அத ஏன் நீ மறைக்க வந்து இது பண்ற, நடிக்கிற? உண்மைய சொல்லு. என்னைய தவிர வேற யாருமே நீ விரும்பல. எதுக்கு வந்து பொய்யா வந்து கண்மணி கூட நீ வாழ்ந்துகிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த ஒரு விஷயத்தில வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும். இத வந்து ஓப்பனா வந்து கண்மணிட்ட சொல்லுங்க." அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது, அது எல்லாத்தையுமே இருந்து நம்ம வந்து கண்மணி சைட்ல வந்து கேட்டுறாங்க. பட் ஆனா வந்து அது எந்த அளவுக்கு ரியாக்ஷனா இருக்கு, இல்ல அப்படிங்கிறது தெரியல. நம்ம அடுத்த தடவ வந்து அத பார்க்கலாம்.